வெல்கம் டு ஆல். ஸோ யூபிஎஸ்சி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ஒரு கொஷின் வரும். சார் நான் யூபிஎஸ்சிக்கு அகாடமி ஜாயின் பண்ணணுமா? ஏன்னா அகாடமி ஜாயின் பண்ணாலே நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்ச மாதிரி எல்லாமே பிலீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சாரி ஃபார் டெஸ்ட்ராயிங் யுவர் பிலீவ்ஸ். பட் அகாடமி ஜாயின் பண்ணுறதுனால உங்களோட ப்ரிப்பரேஷன் ஒன் ஸ்டெப் அஹெடும் போகாது, ஒன் ஸ்டெப் பிஹைண்டும் போகாது. ஸ்டேபிளாக தான் இருப்பீங்க. நீங்கள் டிசைட் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும். அகாடமியால் உங்களை கிளியர் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அகாடமியும் சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ பேர் நாங்கள் கிளியர் பண்ண வச்சோம், அவ்வளோ பேர் கிளியர் பண்ண வச்சோம் அப்படின்ட்டு. ஓகே, பட் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேர் கிளியர் பண்ணாமல் போகிறாங்க அதை சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? இப்போ வந்து ஜென்ரலாக இங்கே சென்னை போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு அகாடமிலும் ஃபேமஸான அகாடமி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஓகே ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 4,000 பீப்புள் ஜாயின் பண்ண வைக்கிறாங்க ஒரு சில வெரி ரெப்புடேஷனல் இன்ஸ்டியூட்டில். ஓகேவா? அந்த 4,000 பீப்புளில் ஒரு ஒரு 20 பேர் கிளியர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 200 வச்சுக்கோங்க, வாய்ப்பே இல்லை, பட் 200 வச்சுக்கோங்க. ஓகே, ரிமைனிங் 3,800 பீப்புள் கிளியர் பண்ணாமல் தான் போகிறாங்க. ஆனால் அது அகாடமி பேச மாட்டாங்க. ஓகேவா? கிளியர் பண்ண ஸ்மால் போர்ஷனை தான் காட்டி உங்களை வந்து ஜாயின் பண்ண வைப்பாங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் எவாலுவேட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காலேஜ் ஜாயின் பண்ணுறப்ப எப்படி பார்ப்போம்? எங்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அகாடமி ஜாயின் பண்ணுறப்ப இங்கேயும் என்ன அகாடமிலேருந்து நான் மோஸ்ட் பீப்புள் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அப்படி அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராஜடியே இருக்குது. ஸோ வாட் யூ ஆர் டூயிங், மோஸ்ட் ஆஃப் த அகாடமி வாட் யூ ஆர் டூயிங், இப்போ வந்து எவ்ரி இயர் 1000 வேகன்சி யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் அகாடமிலேருந்து ஒரு 200 பீப்புள் 300 பீப்புள் கிளியர் பண்ணிட்டாங்க. டாப் 100ல் வந்து ஓகே, டாப் 100ல் ஒரு 20 பீப்புள் 30 பீப்புள் எங்கள் அகாடமிலேருந்து தான் வந்திருக்காங்க சொல்லி அவங்க ஃபோட்டோலாம் வந்து இங்கே போட்டுருவாங்க. ஓகேவா? இது நம்ம இப்போ நான் ஏமாந்துட்டேன். அதை பார்த்தா நான் என்ன நினச்சேன்னா, அடடா நம்ம டெல்லியில் இல்லாத குவாலிட்டி இங்கே சென்னையில் இருக்கே அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணி நான் போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் இங்கே ஜாயின் பண்ணக்கப்புறம் தான் அங்கே நடக்கிற நம்மளோட மார்க்கெட்டிங் விஷயமே தெரியுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபைனலாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீ மார்க் டெஸ்ட்னால் நீங்கள் காசே கட்டாமல் ஒரு டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்படி எல்லா அகாடமியும் வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம நீங்கள் ஒரு சின்சியராக ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா மார்க் டெஸ்ட்டுமே அட்டென்ட் பண்ணுவீங்க. ரெப்யூட்டேஷனல் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற எல்லா மார்க் டெஸ்ட்டுமே அட்டென்ட் பண்ணுவீங்க. அப்போது நான் டெல்லியில் இருக்கேன். ஓகே, நான் ஒரு நார்த் இந்தியன். நான் சும்மா இந்த மார்க் டெஸ்ட் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அகாடமியில் நான் வந்து மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸாம் நம்பர்லாம் ரோல் நம்பர்லாம் வந்து நான் என்ரோல் பண்ணோம். ஓகேவா? ஸோ நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனல் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இந்த அகாடமி சென்னையில் இருக்கக்கூடிய அகாடமி இல்லாட்டி பெங்களூர் இருக்கக்கூடிய அகாடமி எங்களோட அகாடமியில் படித்து தான் அந்த பர்சன் கிளியர் பண்ணாங்கன்னு போட்டுடுறாங்க. ஸோ இதுதான் யூஸ்வலி வந்து நடக்குது அகாடமி பொறுத்த வரைக்கும். அங்கே தான் எல்லாருமே ஏமாந்தும் போகிறோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து எகெயின்ஸ்டாக ஸ்பேஸில், ஏன்னா அகாடமியால் கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அகாடமி ஒன்றுமே பேசிக்ஸே தெரியாமல் வந்து அகாடமியால் லேர்ன் பண்ணி ஒரு பாத் கிடைச்ச பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் ஒப்பீனியன் வெதர் டு ஜாயின் ஆர் நாட். பட் நான் வந்து அதோட இது மட்டும் சொல்கிறேன். நீங்கள் அந்த ரிசல்ட்டை வச்சு அவங்க கிளைம் பண்ணுற ரிசல்ட்டை வச்சு போய் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி யாராவது வந்து if you know anybody who prepared, who joined and studied from that academy, அந்த பர்சன் கிட்ட யூ கேன் ஆஸ்க் எப்படி எங்களுக்கு ஃபேக்கல்ட்டி டீச் பண்ணுறாங்க, வெதர் தேர் டெடிக்கேட்டட், டவுட் கிளாரிஃபிகேஷன் எப்படி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீ கேட்டுட்டு அவங்களோட சீனியர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் அகாடமியோடைய அந்த மேனிஃபெஸ்டோ அதுக்கப்புறம் அவங்களோட ரிசல்ட் வச்சா ஜாயின் பண்ணாதீங்க. இந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகேவா? எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் எனி மோட்டிவேஷன். இப்போ எனக்கு வந்து கிளியர் பண்ணணும்னு இருக்குது, பட் அந்த ஒரு உந்துதல் என்கிட்ட இல்லை. யாராவது கூடயே இருந்தாங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின் அகாடமி ஆர் நோ டிசிப்ளின். என்ன உங்களால் ரெகுலராக படிக்க முடியாது. டெய்லி ரெகுலராக ஒரு 8 hours படிக்க முடியாது. ஒரு கிளாஸஸ் இருந்தால் மட்டும் தான் அந்த கிளாஸ் போய்ட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக படிப்பேன். இல்லாட்டி நான் ஓன் ப்ரிப்பரேஷன் இருந்தேன்னா நான் டைம் வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஜாயின். இல்லாட்டி கேனாட் ஸ்டடி அலோன். என்னால் தனியாக படிக்க முடியாது. ஏன்னா எனக்கு கான்செப்ட் புரியலன்னா என் ஸ்கூல் டைம்ஸில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க கான்செப்ட்ஸ். ஸோ அதே மாதிரி எனக்கு ஐ நீட் சம் ஒன் வித் ஹூம் ஐ கேன் ஸ்டடி.
அப்படி ஏன்னா நீங்கள் அகாடமி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய குரூப் உங்களுக்கு ஒரு சின்ன குரூப் ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் வந்து நீங்களே வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு நீங்களே டிஸ்கஸ் பண்ணி குரூப் டிஸ்கஷன் பண்ணலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜாயின் அகாடமி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கைடன்ஸுமே இல்லை, ஓகே, எந்த சீனியருமே இல்லை, யாருமே மென்டர் இல்லை, யூபிஎஸ்சி ஃபீல்டில் யாருமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தென் யூ கேன் ஜாயின் கைடன்ஸ். ஏன்னா யாருமே தெரியாது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எல்டர் பிரதர் ஒரு யாருமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆப்வியஸாக டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஓகே, அதனால யூ கேன் ஜாயின். இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு தெரியும், சீனியர் தெரியும்னா கூட அவங்கள டிபெண்ட் பண்ணி நீங்கள் கைடன்ஸ் வாங்கிட்டு ப்ரிப்பரேஷனை ஓனாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அகாடமி ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஜாயின் பண்ணும்போது நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அகாடமி கிளைம் பண்ணுறது வச்சு ஜாயின் பண்ணாதீங்க. அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு தென் யூ கேன் ஜாயின் தர். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறனால இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம், அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஆனால் அகாடமி ஜாயின் பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ இண்டிவிஜுவல் கேர். ஏன்னா நான் படிக்கும்போது ஒரு பேட்சில் 300 பீப்புள் இருப்பாங்க. ஓகே, ஒரு 1 இயருக்கு ஒரு 20 பேட்ச் போட்டுருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4000 to 4500 பீப்புள் ஒரு வருஷத்துக்கு ஜாயின் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்னா ஒரு 2-3 ஃபேக்கல்ட்டிஸ் தான் இருப்பாங்க சாரி. ஓகே, 2-3 ஃபேக்கல்ட்டிஸ் தான் இருப்பாங்க. ஒரு ஒரு 4000 வச்சுக்கோங்களேன். இந்த 2-3 ஃபேக்கல்ட்டிஸை எப்படி நீங்கள் 4000 பீப்புள் மேனேஜ் பண்ண முடியும்? வாய்ப்பு இல்லைல்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா டவுட் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள், அதில் ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபேக்கல்ட்டி கூட ஒரு இன்டராக்ஷனே கிடைக்காம போயிடும். ஸோ அந்த ஒரு இண்டிவிஜுவல் கேர் உங்களுக்கு கிடைக்காது. தென் நாட் ப்ரொடக்டிவ் ஷெட்யூல், இதுதான் இந்த ஒரு முக்கியமான விஷயம். அகாடமியில் வந்து பண்ணக்கூடிய ஒரு மோஸ்ட் பேசிக் மிஸ்டேக் அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். அது எப்படின்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, பட் என்ன ஸ்ட்ராட்டஜியில் அந்த சப்ஜெக்ட் நான் வந்து நான் ப்ரொசீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த ஆர்டர் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா குயிக்காக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம், ப்ரொடக்டிவாக கிளியர் பண்ணிடலாம், எக்ஸாம் மிஸ்டேக் கிளியர் பண்ணிடலாம். ஆனால் அகாடமிக்கு அவங்களுக்கே தெரியும் இப்படி தான் அப்படின்ட்டு. பட் ஐ டோன்ட் நோ வை தே ஆர் நாட் ஃபாலோவிங் இட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, இதில் இருந்தே உங்களுக்கு வந்து 60 கொஷின்ஸ் கிட்ட மினிமம் கேட்டுருவாங்க. ஓகே, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அகாடமியில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கு பாலிட்டி இருக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வீக்கு பாலிட்டி இருக்கும், நெக்ஸ்ட் வீக்கு அந்த ஃபேக்கல்ட்டிக்கு வேறு பேட்ச் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அது மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த வீக் எக்கனாமி போட்டுருவாங்க, ஒரு 1 வீக் மட்டும் வரும். ஓகேவா? அடுத்த வீக் வந்து இந்த எக்கனாமி ஃபேக்கல்ட்டிக்கு வேறு பேட்ச் போயிடுவார். அப்போ திடீர்னு என்விரான்மெண்ட் வரும், ஒரு 2 வீக்ஸ் போகும், திடீர்னு பாலிட்டி கண்டினியூ ஆகும். ஸோ டீச்சருக்கு வந்து ஒரு 20 பேட்சஸ் வந்து மேனேஜ் பண்ணல. ஸோ அந்த டீச்சருடைய அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பேட்சஸ் இருக்கும், ஷெட்யூல் இருக்கும். இந்த வாரம் பாலிட்டி இருக்கும், நெக்ஸ்ட் வீக் எக்கனாமி, ஜியாகிரஃபி ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக பாலிட்டி முடிச்சுட்டு தென் கம்ப்ளீட்டாக எக்கனாமி முடிச்சுட்டு தென் ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி அந்த ஆங்கிளில் போக மாட்டாங்க, ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு கவர்னன்ஸ் ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தென் இந்தியன் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பாலிட்டி நீட் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் உங்களால் ப்ரொடக்டிவாக இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியர் முடிக்க வேண்டிய சப்ஜெக்டை முடிச்சுட்டு தான் கவர்னன்ஸ் சொசைட்டிலாம் போகணும். ஓகே, அது அங்கே அகாடமியில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அடுத்த மிஸ்டேக் அகாடமியில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் 2-3 கிளாஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு நாளுக்கு குறைஞ்சது 9 ஹவர்ஸ் நீங்கள் அகாடமியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 3 சப்ஜெக்ட் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி மூணுமே ஒரே டைமில் உங்களுக்கு டீச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவாக போகாது. ஒரு நாளுக்கு ஒரு ஜிஎஸ் தான் படிக்கணும். இதுவே நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா பாலிட்டி எடுத்திங்கன்னா ஒரு டே ஃபுல்லாக நீங்கள் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அப்போ ஒரு நாளில் ஒரு 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போ 1 மந்த்லேயே நீங்கள் பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஆனால் இப்படி நடக்கிறதுனால உங்களுக்கு 3 கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாலும் பாலிட்டியில் ஒரு டாபிக் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும், 2 டாபிக் ஒரு நாளுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக போகிறனால ரொம்ப எக்ஸ்டெண்டாக போயிட்டுருக்கும். அதே டைமில் ஒரே டைமில் 3 பேப்பர்ஸுமே போயிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஷெடியூல் ஃபார்ம் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிடலாம். இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஓன் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறப்ப. ஏன்னா நீங்கள் ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே ஆன்லைனில் இருக்குங்க. புக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு அது எப்படி படிக்கணும் அப்படின்னு ஆன்லைனில் இருக்குது. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, நிறைய டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குது, யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா அதுலேயே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஒன்லி உங்களுக்கு டிசிப்ளினாக நீங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியும். யாராவது ஒருத்தங்க கைட் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஓன் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம்.
ஓகே தென் சம்டைம்ஸ் பேட் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டும் இருக்குங்க. ஏன்னா இது வந்து எனக்கு பர்சனலாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. பயங்கர ரெப்யூட்டேஷன் சொல்லிட்டு நான் போய் ஜாயின் பண்ணேன். பட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து கவர்னன்ஸ் அப்படின்னா 10 கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த 10 கிளாஸஸ்க்குள்ளே இப்போ வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 7 கிளாஸஸ் முடிச்சாச்சு, ஓகேவா? 7 கிளாஸஸில் 50% கண்டென்ட் தான் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் 3 கிளாஸஸில் 50% கண்டென்ட்டை முடிச்சிடுவாங்க. சும்மா ரீட் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் என்ன? 10 கிளாஸஸில் கவர்னன்ஸ் முடிச்சாகணும், ஓகேவா? இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஏன்னா அந்த 10 கிளாஸஸ் தான் அவங்களோட எய்ம் தவிர அந்த அந்த கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணணும்னு கிடையாது அவங்க எய்ம். இது தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? உங்களுக்கு 10 டேஸில் உங்களுக்கு வந்து 10 அப்போ யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்? உங்களுக்கு தான். உங்களுக்கு வந்து 10 டேஸ் கிடையாது உங்களுக்கு கணக்கு. உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் தான் உங்களுக்கு முக்கியம். அது உங்களுக்கு ஒரு சில டைம் கிடைக்காது. ஆனால் ஒரு சில அகாடமிஸ் இருக்குது. அந்த அகாடமி பார்த்தீங்கன்னா 10 டேஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் கிளியர் பண்ண முடியாது. அதை 20 கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுற அகாடமியும் இருக்குது சென்னையிலேயே. ஸோ அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அதெல்லாம் எப்படி தெரியும்? அங்கேயும் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ண யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாங்க, இல்லாட்டி குரூப்பில், ஓகேவா? அந்த அகாடமி டைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு அகாடமிக்கும் அவங்க அந்த டெலிகிராம் சேனல்ஸ் இருக்கும். அந்த சேனல்ஸில் போய் பசங்க யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சு கிளாஸஸ், ஓகேவா அப்படின்னு. அதெல்லாம் கேட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நீங்கள் போங்க, ஜாயின் பண்ணுங்கள், ஓகே? இதுதான் ஒரு ஓவரால் வெதர் யூ கேன் ஜாயின் அகாடமி ஆர் நாட். Okay, so if at all you having any doubt, I have created a telegram channel for that. You can join in that. அங்கே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, யா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.